Hi friends, welcome back to Git Course. ஸோ போன வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு merge பண்ணலாம் அண்ட் கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படின்றதையும் பேசிக்காக பார்த்தோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணோம். ஸோ போன வீடியோவில் merge பார்த்தோம், பட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் merge வந்துட்டு நான் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் merge இருக்குது. போன வீடியோவில் ஆக்சுவலி 2 டைப் ஆஃப் mergeம் பண்ணோம், பட் அதை நான் சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம git merge யூஸ் பண்ணப்போ git merge 1 பண்ணோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ 1 பிரான்ச்சை மெயின் பிரான்ச்சுக்கு merge பண்ணோம். ஓகே, இதுதான் நம்ம பண்ணோம். பேசிக்காக ஒரு பிரான்ச்சிலிருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு merge பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ கமிட் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏ பி சீன் இருக்குது. இது வந்துட்டு மெயின் பிரான்ச். ஓகே, நம்ம இங்கிருந்து தான் ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு 1 பிரான்ச் ஆர் லைக் எனி நேம். ஸோ இங்கிருந்து தான் ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஐ திங்க் சியில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு மேலே 2 கமிட் பண்ணோன்னு நினைக்கிறேன், டிஇ. ஓகேங்களா, இப்போது இதுவும் சேம் வேர்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் நம்ம டிஇ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கிருந்து கிட் merge பண்ணோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கிட் என்ன பண்ணும் அப்படின்னா, பை டிஃபால்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge தான் பண்ணும். விச் மீன்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் mergeனா என்ன அப்படின்னா, புதுசாக நீ ஒரு கமிட் க்ரியேட் பண்ணாத, இப்போது இதை எடுத்துகிட்டு போய் ABCDE அப்படின்னு கமிட் ஹிஸ்ட்ரியில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடும். பேசிக்காக டைரெக்டாக நீ வந்துட்டு இந்த டிஇ எடுத்துகிட்டு போய் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடு, இங்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடும். இதுதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge கைஸ். புதுசாக எந்த கமிட்டுமே க்ரியேட் ஆகாது, சேம் கமிட் ஹிஸ்ட்ரி அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகேவா, இதுதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ இப்போ மெயின் பிரான்ச்சில் இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் காட்டுது. ஸோ கடைசியாக நம்ம இந்த கமிட் தான் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேருந்து நான் ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணுறேன், கிட் செக் அவுட் -b ஃபீச்சர் -ffன்னு போடுறேன். F ஃபார் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge. ஸோ அதுக்காக தான் FF போடுறேன். ஸோ இப்போ ஒரு பிரான்ச் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கோம், ஃபீச்சர் FFல இருக்கும், அந்த பிரான்ச்சுக்குள்ளே இருக்கும். இப்போ இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன், ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இதை ஆட் பண்ணிக்கோமே, இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோமே, அதுதான் கோபைலட் நமக்கு கொடுக்குது. ஸோ கிட் ஆட் index.html இந்த ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ தென் கமிட் பண்ணுறேன், கிட் கமிட் -m ஆட் ஸ்பேஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஒரு கமிட் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் ஒரு கமிட்டே போதும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஐ டோன்ட் திங்க் வி நீட் மோர் கமிட்ஸ். ஸோ இப்போ ஒரு கமிட் இங்கே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பிரான்ச்சையும் ஸ்விட்ச் பண்ணி காட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த merge pull requestலேருந்து ஒரு கமிட் ஆட் ஆகிருக்கு. சேம் வே இப்போ நான் மெயினுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அது இல்லை, இங்கே தான் நிற்கிது. ஸோ அந்த சேஞ்சஸை நான் இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கிட் merge ஃபீச்சர் FF பிரான்ச் நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ அந்த கமிட் இங்கே வந்துடும். 2 பிரான்ச்சு இப்போ ஒன்றா சேர்க்குறோம், merge ஆகுது. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஸ்பேஸ்ன்னு தான் வந்திருக்கு, எந்த எக்ஸ்ட்ரா கமிட்டுமே ஆட் ஆகலை. எதனால் அப்படின்னா, இந்த மெயின் பிரான்ச்லேயும் சரி, இந்த ஃபீச்சர் FF பிரான்ச்லேயும் சரி, சேம் பொசிஷனில் தான் வேர்ஷன் இருக்குது, ட்ராக்கிங் இருக்குது. அதனால தான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா, புரிஞ்சுதா கைஸ்? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge. ஸோ ரெண்டாவது வந்துட்டு நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போது மெயின் பிரான்ச்சில் ABCன்னு இருக்குது. இது வந்துட்டு மெயின் பிரான்ச். நம்ம ஃபீச்சர்னு இன்னொரு பிரான்ச் க்ரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன், இதிலிருந்தே. இப்போது CDEFன்னு ஒரு 4 கமிட் பண்ணிட்டோம். சேம் வே இந்த பிரான்ச்லேயுமே ஒரு 2 கமிட் நடந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் XYன்னு 2 கமிட் நடந்துருச்சு. இப்போ இங்கே தான் பிரான்ச் இருக்குது. இந்த டைப் ஆஃப் இப்போ வந்துட்டு நம்ம பேசிக்காக இதை ஆல்ரெடி இங்கே சேஞ்ச் இருக்குது, இது இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த சேஞ்சஸ் வேறு, இந்த சேஞ்சஸ் வேறு. இந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்டுக்கு இது தெரியும். இப்போ நீங்கள் merge பண்ணிங்க அப்படின்னா எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே இல்லை அப்படின்னா நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge நடக்கும், நோ FF. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதையும் கம்பைன் பண்ணி ஒரு merge கமிட் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ கமிட் ஹிஸ்ட்ரி எப்படி நடக்கும் அப்படின்னா, இதுவும் கம்பைன் ஆகி ABM இட்ஸ் அ merge கமிட். ஸோ இந்த கமிட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge. ஸோ அகெயின் நான் வந்துட்டு சேம் வே இப்போ இந்த ஆட் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இங்கிருந்து சேம் இந்த FFA இந்த பிரான்ச்சே வச்சுப்போம். இப்போ நான் மெயின் பிரான்ச் போய்க்கிறேன். மெயின் பிரான்ச் போயிட்டு ஒரு கமிட் பண்ணுறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த hello.txt போயிட்டு இப்போ நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மர்ஜ் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மெயின் பிரான்ச்சில். இப்போ மெயின் பிரான்ச்சும் ஃபீச்சர் பிரான்ச்சும் சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா கைஸ்? ஈவன் நம்ம மர்ஜ் பண்ணாலும் சேம் வெர்ஷன் தான் ரெண்டு பக்கமுமே இருக்குது. ஒய் நாட் புது பிரான்ச்சே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இக்னோர் தட் ஒன். இப்போது hello.txtல SSTன்னு மாற்றிட்டேன். இதை நான் கமிட் பண்ணிடுறேன். லெட்ஸ் கிரியேட் அ நியூ பிரான்ச் ஃபர்ஸ்ட், தென் அதுக்கப்புறம் நான் கமிட் பண்ணுறேன். git checkout -b feature no ffன்னு போட்டுக்கிறேன். இது பிகாஸ் நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மர்ஜ் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். நோ ffக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போது நோ ffல போயிட்டு இந்த கமிட்டை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்டேட் டெக்ஸ்ட் ஃபைல் இங்கேயே கமிட் பண்ணுறேன். அப்டேட் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் கமிட் பண்ணிட்டேன். ஓகேவா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் அப்டேட் டெக்ஸ்ட் ஃபைல்ன்ற ஒரு கமிட் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மெயின் பிரான்ச்சும் இதுவும் சிங்கில் இல்லை. இப்போ நான் மெயின் பிரான்ச்சுக்கு போகிறேன். ஆட் ஸ்பேஸில் இருக்குது. இந்த இடத்துல வேற ஒரு கமிட் பண்ணுறேன். index.html போயிட்டு லெட்ஸ் டெலிட் திஸ். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் காட்டுது. ஸோ நான் இப்போ கமாண்டில் ஆட் பண்ணாமல் விஎஸ் கோட்லேயே ஆட் பண்ணுறேன். அப்டேட் HTML. ஸோ எனி கமிட் கைஸ், நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, கமிட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வேறு கமிட் இருக்குது. சேம் வே நோ ffல வேறு கமிட் இருக்குது. ஓகேங்களா? அகைஸ் நான் இன்னொரு கமிட்டுமே இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக இருக்கணுன்றக்காக ஹலோ நீங்கள் ஒரு சேஞ்ச் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஹலோ போட்டு கமிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கமிட் இருக்குது. ஆட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் இங்கே ரெண்டு கமிட் இருக்குது வேறு. சேம் வே இப்போ மெயின் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் HTML அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு கமிட் இருக்குது. ஓகே, இந்த சேஞ்சஸ் தான் இப்போ நடந்தது. ஸோ அப்டேட் HTML ரெண்டுமே வேறு ட்ராக்கிங். இப்போ நான் மர்ஜ் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸாக கான்ஃப்ளிக்ட் ஆகும். நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். பட் என்ன நடக்கும்னு பாருங்கள். மர்ஜ் கமிட் கிரியேட் ஆகும் பேசிக்காக. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அகெயின் நான் சேம் வே மெயின் பிரான்ச்சிலிருந்து git merge feature -no ffன்னு கொடுக்குறேன். இப்போ மர்ஜ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ மர்ஜிங் ஃபீச்சர் நோ ffன்னு வந்துருச்சு. சேம் வே இங்கே கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ரெண்டு பிரான்ச்லேயும் வேறு சேஞ்சஸ் இருக்கிறனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா I don't think so. I think கான்ஃப்ளிக்ட் இல்லை கைஸ், நான் கான்ஃப்ளிக்ட்னு நினச்சேன். ஸோ இந்த மர்ஜ் கமிட் ஓகேவா அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. ஸோ கான்ஃப்ளிக்ட் இருந்திருந்தால் கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கும், பட் கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஸோ இதுதான் கமிட், இதுதான் மர்ஜ் கமிட் நமக்கு. ஸோ இப்போ நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு மர்ஜ் ஆயிடுச்சு. என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது அகைன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த டேபை. இப்போ மெயின் பிரான்ச்சில் இருக்கேன். மெயின் பிரான்ச்சோட ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஆட் ஸ்பேஸ், அப்டேட் HTML, அப்டேட் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் ஆட் ஹலோ, ஃபைனலி மர்ஜ் கமிட். இந்த 1 2 3யும் மர்ஜ் பண்ணி ஒரு கமிட் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நோ ff போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்தது. சேம் வே மெயின் பிரான்ச்சில் இப்படி இருக்குது. ஸோ புரியுதுங்களா? ஒரு மர்ஜ் கமிட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு அந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. இதுதான் நோ ff. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்குவாஷ் மர்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் சேம் வே அகெயின் அதே எக்ஸாம்பிள் தான். மெயினில் வந்துட்டு ABCDன்னு இருக்குது கமிட். ஸோ எனி கமிட் எப்படி வேணால் இருக்கலாம். மெயின் பிரான்ச்சில் ஃபீச்சர் பிரான்ச்சில் இதுக்கு மேலே நீங்கள் XYZ அப்படின்னு ஒரு 3 கமிட் பண்ணிட்டீங்க. ஸோ நார்மலாக மர்ஜ் பண்ண என்ன ஆகும், இந்த இடத்துல XYZ போயிடும் இல்லையா? ஸோ அப்படி வேண்டாம். இந்த 3 கமிட்டையும் சேர்த்து எனக்கு ஒரே கமிட்டாக இங்கே வந்துட்டு N அப்படின்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனி மெசேஜ். ஸோ இந்த 3ஐயும் நம்ம ஸ்குவாஷ் பண்ணி மர்ஜ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஸ்குவாஷ் மர்ஜ் கைஸ். ஸோ ஃபைனலி ஸ்குவாஷ் மர்ஜ் இட்ஸ் ஈஸி டு டெமான்ஸ்ட்ரேட். நான் git checkout -b feature -squash அப்படின்னு போடுறேன். எனிதிங் ஒர்க்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 2-3 கமிட்ஸ் போடுறேன் கைஸ். ஓகேவா? 2-3 கமிட்ஸ். git commit. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் கமிட் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். அகெயின் எனிதிங் ஆட் ஸ்பேஸ் அகெயின் நான் இப்போ HTML போயிட்டு ஒரு இதை
ரிமூவ் div இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். லெட்ஸ் ரிமூவ் திஸ் guy. ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டேன். ரிமூவ் div commit அண்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் நியூ div சேவ் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கமிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 3 கமிட் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஃபீச்சர் ஸ்குவாஷ் பிரான்ச் அண்டு மெயின் பிரான்ச் போனீங்கன்னா இது இந்த இடத்துல இருக்குது. ஃபீச்சர் ஸ்குவாஷ் பிரான்ச் வந்துட்டு நமக்கு இந்த 3 கமிட் அகைடாக இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் நான் ஒரே கமிட்டாக மெயின் பிரான்ச்சில் merge பண்ணணும். அதுதான் என்னோட மோட்டோ. ஸோ இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு போய்க்கிறேன். அதுதான் git merge -- squash ஃபீச்சர் பிரான்ச் பேர் கொடுக்கணும். ஃபீச்சர் ஸ்குவாஷ் தான் பிரான்ச்சோட பேர். இப்போ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு merge ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. பேசிக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன மெசேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். 3 commits squashed கமிட் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு ஒரே ஒரு கமிட் தான் வந்திருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி we did 3 commits. அந்த 3 கமிட்ஸோட சேஞ்சஸும் ஒரே கமிட்டாக நம்மளுக்கு ஸ்குவாஷ் ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்குவாஷில் இந்த 3 கமிட் இருக்குல்ல, பட் இது 3மே ஒன்றா சேர்ந்து மெயின் பிரான்ச்சில் 3 கமிட் ஸ்குவாஷ்டுன்னு வந்துருக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்குவாஷ் merge guys. ஸோ இன்னொரு திங் ஸ்பெஷல் மென்ஷன், நீங்கள் நார்மலாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge பார்த்தோம் அப்படில. ஸோ இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் merge பாசிபிளாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் git merge. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இருந்தாலுமே ஒரு merge கமிட் போட்டு நீங்கள் merge பண்ணலாம். பட் யூஸ்வலி ஐ ப்ரிஃபர் நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அது வந்துட்டு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான் கைஸ். நீங்கள் கிட்டபிள் இருந்து merge பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி அது நோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் ஆகும். ஜஸ்ட் மென்ஷனிங் இட். இதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலை, பட் நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். why not me? So yeah, that's it for types of merges. Next video la paakalam. See you guys. Bye bye.